இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எதை ஆக்சுவலி இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லேர்ன் வித் மீ. ஸோ நம்ம மற்ற எடுத்துக்கிட்ட எல்லா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நம்ம மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் என்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ண போகுதுன்னா, நம்ம நார்மலாக இருக்கிறமான மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, வேரியன்ஸ், அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகுது. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் இஸ் அ ரேண்டம் வேரியபிள் ஃபாலோவிங் தி லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டு மியூ சிக்மா அப்படிங்கிற மாதிரி போட்டு டினோட் பண்ணலாம். ஸோ இவங்க யாருக்கு ஆக்சுவலாக இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ இது கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள் எல்லாத்துக்குமே இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஃபைன். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல. இது எதுக்கு ஆக்சுவலாக இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம விக்கிபீடியா சைட்டில் போய் நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதுக்கு இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன, எக்ஸுங்கிறது ஒரு ரேண்டம் வேரியபிளா. ஸோ அந்த ரேண்டம் வேரியபிள் நம்மளுக்கு லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா, ஓகே, லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளோட ரேண்டம் வேரியபிள் ஃபாலோ பண்ணுச்சுன்னா, அதை நம்ம நேச்சுரல் லாகரித்தமிக்கு எடுத்து அதோட டிஸ்ட்ரிபியூஷன், லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ புதுசாக இருக்க போகிற டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா, ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா, இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மாற்றினாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாத்துக்குமே அந்த 68, 95 அந்த ரூலு, அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுல்ல காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் தட் நம்மளோட ஒரு ரேண்டம் வேரியபிள் ஃபாலோ பண்ணுற இதை லாக் நார்மல் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஸோ அதை மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் இம்ப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, ஓகே, நிறைய பேருக்கு இந்த நேச்சுரல் லாகரிதத்துக்கு லாக்லாம் என்னங்கிறது ஒரு சின்ன மறந்து இருக்கும், முன்னாடி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நேச்சுரல் லாகரிதம் அப்படிங்கிறது எதுனா, அதோட பேஸ் இ இருக்கும். நார்மல் லாகரிதம் அதோட பேஸ் 10 இருக்கும். அவ்வளோதான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்ட்ரிபியூஷன். என்னென்னா, எல்லாருக்குமே தெரியும் லாக் எல்லாமே ஒரு லாகோட கிராஃபை பார்த்தாலே அது இப்படி தானே இருக்கும். ஸோ பாசிட்டிவாக மட்டும்தான் அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதை பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணுறதுனால மட்டுமே இது நிறையா சயின்டிஃபிக், நிறையா தியரம்ஸாக இருக்கட்டும், நிறையா சயின்டிஃபிக்காக நிறையா ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயமாகவும் இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம விக்கிபீடியா பேஜுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த கிராஃப் எடுத்துப்போமே, இது லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் 0 இருக்குது, இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 0.025 இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே மீன் இது தான். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே வராங்க பாருங்கள். ஸோ அதை மாற்றிட்டே வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0.25லேருந்து அடுத்து 0.5 மாற்றுறாங்க. மாற்றும் போது அதோட இது எப்படி ஷ்ரிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்து ஒன்றா வைக்கும் போது இப்படி தான் நம்மளோட லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மாற்றுறது மூலமாக நம்மளோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி மாறுதுங்கிறத நீங்கள் ஈஸியாக இந்த கிராஃப் மூலமாக இன்ஃபர் பண்ண முடியும். ஸோ அன்லைக் தேட், அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான் லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். உங்களுக்கு நான் சொல்லும் போது நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ அதோட பேராமீட்டர் என்னென்னா மியூவும் அதுக்கப்புறம் சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, பேராமீட்டர் நான் வெறுமனா சிக்மான்னு மட்டும் சொல்லிட்டேன். ஸோ அது அப்படி கிடையாது, சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் தான் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல, நம்ம ஏற்கனவே இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா,
நம்மளோட காஷியன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ண அதே தான், எக்ஸப்ட் நீங்கள் லாகரித்தமிக் டேர்ம் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின், இதோட மெயின் எசன்ஸ் ஆஃப் திஸ் கிராஃப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு இதில் வேறு என்னென்ன சயின்டிஃபிக் அப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? ஸோ த லென்த் ஆஃப் த கமெண்ட்ஸ் போஸ்டட் ஆன் தி இன்டர்நெட் இது, அப்புறம் ஒரு ஆன்லைன் ஆர்டிகல்ஸில் இருக்கிறது. ஓகே, நான் வந்து இதுக்கு உங்களுக்கு நான் இதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்னென்னு. இப்போது நம்ம இன்டர்நெட்டில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூடியூப்பே எடுத்துக்கலாம். ஓகே, யூடியூப்பில் ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் எப்படி போடுவீங்க? குட், நல்லா இருக்குது இந்த வீடியோ, இல்லை இந்த வீடியோ ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லெட்டர்ஸில் தான் போடுவோம். ஸோ நம்ம யூடியூப் எவ்வளோ கேரக்டர்ஸ் கமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எவ்வளோ எக்ஸாம்பிள் ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்கிற இது அப்படின்னா யாருமே வந்து 1000 வேர்ட்ஸை வந்து இது போட போகிறதில்ல. ரொம்ப கம்மியான ஆள் தான் வந்து உட்காந்து அவ்வளோ நேரம் நம்மளை வந்து கழுவி ஊற்றுவாங்க. மேபி வந்து ரொம்ப கம்மியான பேர் இது நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ரொம்ப லென்த்தி ஆஃப் த கமெண்ட்டை வந்து நம்மளுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை தான் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து இது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும் அந்த கிராஃப் கரெக்டாக. இங்கே வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா மோஸ்ட் ஆஃப் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே லையாக இருக்கும். ஸோ வெரி ஃபியூ தான் வந்து அந்த ரொம்ப லாங்கான வேர்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டுவெல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ டைம் வந்து ஆன்லைன் ஆர்டிக்கலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கே நிறைய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூசி ப்ரௌசரு, அதுக்கப்புறம் நிறையா ஒப்பேரா மினி அதெல்லாம் வச்சுருந்தா நியூஸ் ஃபீட் நிறையா வரும். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காலேஜ் டைம்ஸ்லையாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று இன்றைக்கி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் நியூஸில் வராது. ஆப்வியஸ்லி அந்த ஃபீல்டில் வரும். முக்கால்வாசி ஃபேக் நியூஸாக தான் இருக்கும். அதை டக்குன்னு நம்ம போய் பார்த்தோன்னே ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்ருப்பாங்க, அதை வந்து அப்படி மாதிரி போட்டிருப்பாங்க. உடனே நம்ம ஏமாந்துட்டு டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ அந்த ஆர்டிக்கல் வந்து கிட்டத்தட்ட படித்தா ஒரு 6 minutes ஆகும் ஆர்டிக்கலு. ஆனால் நம்ம வந்து ஒரு 30 to 40 secondsலேயே நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகேயா? ஸோ அதை தான் அதுவும் அதே மாதிரி இருக்கும்னா அந்த கிராஃபு அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளால் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை QQ பிளாட் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். கரெக்டாக? QQ பிளாட் மூலமாக வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனால் இப்போ வந்து நம்ம லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிக்க பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், எக்ஸு வந்து நம்மளோட லாக் நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ வித் த பேராமீட்டர் ஆஃப் மியூ அண்ட் சிக்மா ஸ்கொயர். இங்கே நான் கரெக்ட் பண்ணிட்டேன், நம்ம சிக்மா ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஸோ இது லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸோட ரேண்டம் வேரியபிள் இருக்கா, ஸோ அதுதான் நான் லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. ஸோ x2 அப்படியே வருமா, எவ்வளோ இருக்குது என்னன்னு வச்சுக்கலாம். இதை எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா நேச்சுரல் லாகம் எடுக்க போகிறேன். ஸோ x1 அப்போ நேச்சுரல் லாக் ஆஃப் x2 அப்படியே எடுத்துகிட்டே போனேன்னா நேச்சுரல் லாக் ஆஃப் xன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டா என்ன ஆகும், என்னோடய டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறிடுமா? ஓகே, ஸோ இது மாறின இதை நம்ம பிளாட் பண்ணோன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வருமா? அந்த டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு QQ பிளாட்டுக்கு எடுத்துருப்போமா? ஸோ இந்த ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருதா அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணலாமா? நம்ம QQ பிளாட் கற்றுக்கிட்டோம்ல, ஸோ அது மாதிரி கற்றுக்கிட்டு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுவும் வந்து லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத ஈஸியாக இன்டர்பிரட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் இன்னொருக்கா கூட ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ரேண்டம் வேரியபிள் அது லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக் பண்ண போகிறோம் அப்படின்னா,
நம்மளுக்கு இருக்கிற நம்ம ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். இன்கேஸ் கொடுக்கலன்னா அப்படி சொல்கிறேன். ஸோ அப்படி கொடுக்காத போது என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு அந்த ரேண்டம் வேரியபிள்லாம் எடுத்துகிட்டு அதை ஒவ்வொன்றுக்கும் நேச்சுரல் லாகரிதமிக் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்மக்கிட்ட இருக்குமோ அதையும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம எடுத்து ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி QQ பிளாட் போடுவோமா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த QQ பிளாட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்மளால் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த கிராஃப் வந்து இந்த ரேண்டம் வேரியபிள் வந்து லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த லாக் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லைனா ஏதாவது கொஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது இதை தாண்டி உங்களுக்கு இதில் ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.